Hello students, welcome to Tutor Tamil channel. இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி 10ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்ட் சயின்ஸில் யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் பாடத்தினுடைய 3வது வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் சில பகுதிகள் பார்க்குறோம். அதாவது வெப்பத்தினால பொருட்கள் விரிவடையுது இல்லையா, அதை அடிப்படையாக வைத்த பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். When a certain amount of heat energy is given to a substance, it will undergo one or more of the following changes. அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த பொருளில் கீழ்கட்ட மாற்றங்கள் ஏற்படுது. என்னென்ன மாற்றங்கள்? டெம்பரேச்சர், சேஞ்ச் இட் ஸ்டேட், எக்ஸ்பேண்ட் அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைஸ், பொருளினுடைய வெப்பநிலை உயர்றது. அப்புறம் சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட்டு, அதனுடைய நிலையை மாற்றுறது. எப்படி மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் வந்து லிக்விடாக மாறும், லிக்விட் வந்து கேசியஸ் ஸ்டேஜாக ஆகும். இந்த சேஞ்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டு, எப்போ வந்து பொருள் வெப்பப்படுத்துகிறோமோ அப்போ பொருள் வந்து விரிவடையுது. இப்போ த ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஈஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைடு, அதாவது வெப்பநிலை உயர்வானது அந்த பொருளுக்கு கொடுக்கக்கூடிய வெப்ப அளவை பொறுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த பொருளினுடைய தன்மை மற்றும் நிறையை பொறுத்தது. about the rise in temperature and change the state, அதனுடைய நிலை மாற்றத்தை உருவாக்கும். அதாவது திடப்பொருள் திரவமாகவும், திரவப்பொருள் வாயுவாகவும், வாயு பொருள் மீண்டும் திடப்பொருளாக மாறக்கூடிய நிகழ்வு தான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுன்னு. இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெப்ப ஆற்றல்னால பொருள் எவ்வாறு விரிவடைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் பொருளின் வெப்ப விரிவு. When heat energy is supplied to the body, here can be increase in the dimension of the object. பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அந்த பொருளினுடைய டைமென்ஷன், பரிமாணம்ங்கிறது என்னது? லென்த்து, அப்புறம் அதனுடைய ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வால்யூம், இதுதான் டைமென்ஷன் சொல்கிறது. இந்த டைமென்ஷனில் மாற்றங்கள் ஏற்படக்கூடியது. த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்யூடு, திரவத்தில் வந்து விரிவடைவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் மெர்க்குரி கொடுத்துருக்காங்க. தெர்மோமீட்டரில் பார்த்தீங்கன்னா, இது வார்ம் வாட்டரில் தெர்மோமீட்டர் வைக்கும்போது இந்த மெர்க்குரி வந்து விரிவடைஞ்சு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி காட்டும். ஆல் ஃபார்ம் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ் அண்டர்கோஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆன் ஹீட். எல்லாமே திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் மூன்றுமே வெப்பத்தினால் விரிவடையக்கூடியது. ஃபஸ்ட்டு சாலிடில் எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, when a solid is heated, the atom gained energy and vibrate more vigorously. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டால் அது எதனால் ஆக்கப்பட்டது? ஆட்டம்ஸு, மாலிகுல்ஸ்லாம். அது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் ஆகும்போது அந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், தனக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணி அது வைப்ரேட் ஆகும் நிறையா. திஸ் ரிசல்ட் இன் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சாலிட். இது எந்த இடத்துல கொண்டு போய் விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திடப்பொருளினுடைய விரிவடைய தன்மையை கொண்டு போய் சேர்க்குது. ஃபார் எ கிவன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், த எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஸ்மாலர் இன் த சாலிட் தேன் த லிக்விட் அண்ட் கேசஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, வெப்பநிலை மாற்றத்தினால் விரிவடையக்கூடிய பண்பு திரவப்பொருள், வாயு பொருட்களை ஒப்பிடும்போது திடப்பொருளில் கம்மியாக தான் இருக்கும். திஸ் இஸ் டியூ டு த ரிட்ஜ் நேச்சர் ஆஃப் சாலிட். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினத்தன்மை. எதனுடைய கடினத்தன்மை? திடப்பொருளினுடைய கடினத்தன்மை பொறுத்தது. ரிட்ஜிங்கிறது கடினத்தன்மை குறிக்குது. சரி, இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி 3 வகையான வெப்ப விரிவுகளை சொல்லியிருக்காங்க. அதாவது லீனியர்னா நீள் வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரப்பில் விரிவடையக்கூடியது. கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது பருமத்தில் விரிவடையக்கூடியது. இப்போ ஒவ்வொரு பிரிவாக நம்ம பார்ப்போம். லீனியர் எக்ஸ்பென்ஷனை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஞ்சிடியூட்னல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம். லாஞ்சிடியூட்னல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துறதுனால அதனோட நீளம் அதிகரிக்கிறது. பாருங்கள், இங்கே இந்த திடப்பொருள் இருக்குது, இது வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதன் நீளம் வந்து விரிவடையுது. இந்த பகுதி வந்து நீளம் விரிவடைஞ்சது. இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான் என்னென்னா லீனியர் ஆர் லாஞ்சிடியூட்னல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது பேர். இப்போ
The ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called coefficient of linear expansion. Coefficient of linear expansion என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரலகு வெப்பநிலை உயர்வால் ஒரு பொருளின் நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் அந்த ஓரலகு நீளத்திற்கும் உள்ளக்கூடிய தகவு, அதை தான் ரேஷியோ, அந்த தகவு தான் வந்து அதனுடைய நீள் வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனுடைய அலகு எப்படி எஸ்ஐ யூனிட்டில் அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, K பவர் ஆஃப் -1 அப்படிங்கிறது. இது எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பொருளினுடைய உண்மையான நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஓ அப்படிங்கிறது, அதாவது எல் டாட் அப்படின்னு சொல்லலாம். எல் டாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லென்த் அப்படிங்கிறது. அதே மாதிரி பேசிக்காக ஃபஸ்ட் இருக்கக்கூடியது டெம்பரேச்சர், அந்த வெப்பநிலைனா டிஓ, அதாவது டி டாட் அப்படின்னு சொல்கிறது ஒரிஜினல் டெம்பரேச்சர். எல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்து, இன்க்ரீஸ் ஆன லென்த்து, இந்த இன்க்ரீஸ் ஆன லென்த்து தான் வந்து வெறும் எல்லுன்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி வெறும் டீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆன வெப்பநிலை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டெல்டா எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் லென்த் அப்படிங்கிறது தான் டெல்டா எல். டெல்டா டி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதாவது நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். இது எப்படி வரும், மாற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதாவது எல்லுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆன லென்த்து, எல்ஓங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லென்த்து. ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு சேஞ்ச் இன் லென்த்து கிடைக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆன டெம்பரேச்சரில் நார்மல் டெம்பரேச்சரை நம்ம கழிச்சோம்னா நமக்கு அந்த டெல்டா டி கிடைக்கும். சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா டி டைரக்ட்லி ப்ரொபோசல் டு டெல்டா டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்டா எல் டைரக்ட்லி ப்ரொபோசல் டு டெல்டா டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீளம் அதிகரிக்க வெப்பநிலை அதிகரிக்க நீளம் அதிகரிக்கும், நீளம் அதிகரிக்க வெப்பநிலை அதிகரிக்கும். இது ரெண்டும் வந்து நேர் விகிதத்தில் இருக்குது. டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக நேர் விகிதம்னு அர்த்தம். இது அதே மாதிரி டெல்டா எல் எதனால், நீளம் அதிகரிக்கிறது எதனால், நீளம் இருக்கிறனால தான் நீளம் அதிகரிக்குது. அப்போ ஒரிஜினல் லென்த் இருந்ததுனால தான் நீளம் அதிகரிக்குது. இதுவும் நேர் விகிதத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இங்கே ஃபார்முலா டெரிவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது டெல்டா எல் எதுக்கு நேர்விகிதத்தில் இருக்குது, டெல்டா டிக்கும் நீள விரிவுக்கும் தான் நேர்விகிதத்தில் காணப்படுது. சரியா? நீளத்தில் ஏற்பட்ட மாற்றத்துக்கும் தான் அது காரணமாக அமையுது. அப்போ இதை இந்த மாதிரி எழுதலாம். இந்த எல்ஓ அப்படிங்கிற எல் டாட் இருக்கு இல்லைங்களா, அதை கீழே இந்த சைடு கொண்டு வரணும்னா என்னாகும், இங்கே பெருக்கலாக இருக்கிறது இந்த சைடு வந்தால் வகுத்தலாக மாறிடும். அப்புறம் டெல்டா எல் பை எல் டாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெல்டா டி இப்படிங்க ஃபார்முலா போடுறோம். இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு இப்படி எழுதிக்கிறோம், ஈக்குவல் டு போட்டு இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா எல்லுன்னு கொடுக்குறோம். இந்த ஆல்ஃபா எல்லுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷனை குறிக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆன் லீனியர் எக்ஸ்பேன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது த ரேஷியோ, கீழே இந்த பார் மாதிரி கொடுத்துருக்கு இல்லைங்களா, கோடு மாதிரி, இதுதான் பேர் தான் த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த்து, ரேஷியோ ஆஃப் டெல்டா எல் தான் இன்க்ரீஸ் இன் லென்த்து. எதுக்கு இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் லென்த்துக்கும் அதே மாதிரி பர் டிகிரி டெம்பரேச்சர் ரைஸுக்கும். அந்த டிகிரி இங்கே அம்புக்குறி போட்டு டிகிரின்னு கொடுத்துருக்கேன், இங்கே அம்புக்குறி போட்டு யூனிட் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள விகிதம் தான் வந்து என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். அதாவது தமிழில் என்ன சொன்னால் நீள் வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு பேர். தமிழில் சொல்லும்போது ஓரலகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஓரலகு நீளத்திற்கும் உள்ள தகவு நீள் வெப்ப விரிவு குணகம் என்று அழைக்கப்படுகிறது. இதே இங்கிலீஷில் சொல்லும்போது த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த பாடி per degree rise in temperature to its unit length is called coefficient of linear expansion. சரிங்களா? இப்போ இதை வந்து இதுக்கு வந்து டெல்டா எல் என்ன எதில் மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். அப்போ எம் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த எல் டாட் எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா அதுவும் எம்மில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் எதில் மெஷர் பண்ணுறோம், கெல்வினில் மெஷர் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையுமே வந்து நம்ம அடித்தோம்னா எம்மும் அடிபட்டுச்சுன்னா 1ன்னு வரும்.
இதோடைய கேவோடைய வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க கே. அப்போ 1/1 இன்ட்டு கேன்னு வரும். இதை வந்து நம்ம சுருக்கி எழுதும்போது என்னன்னா கே பவர் ஆஃப் -1ன்னு வரும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஸ்ஐ அலகு நீள்விரி வெப்ப குணகத்தினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் கெல்வின் பவர் ஆஃப் -1 அப்படின்னு இதை தான் நம்ம சொல்கிறோம். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லக்கூடியது, அதாவது பரப்பு வெப்ப விரிவு. இப்போ நீல வாக்கில் வந்து ஒரு பொருள் வெப்பத்தினால் விரிவடைஞ்சதுன்னா அதை வந்து நம்ம என்ன சொன்னோம், வெப்ப விரிவு அல்லது லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சொன்னோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரப்பில் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு. இது வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தினால ஒரு சிறிதளவு அதனுடைய பரப்பில் வந்து விரிவடைஞ்சிருக்குது. இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ டாட் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஏரியா, இதுதான் ஒரிஜினல் ஏரியா. டி டாட்டுங்கிறது அந்த ஒரிஜினல் டெம்பரேச்சர், இதுதான் வந்து ஒரிஜினல் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டெல்டா ஏன்னு வரும். அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த விரிவான ஏரியா வந்து ஃபைனல் ஏரியா, இதுதான் ஏ அப்படிங்கிறது. ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டெல்டா ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்பத்தினால் விரிவடைந்த பரப்பு ரியலாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் பரப்பு, இது ரெண்டுக்குள்ள விகிதம் தான் வந்து டெல்டா ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. டெல்டா டி அப்படிங்கிறது இறுதி வெப்பநிலைக்கும் ஆரம்பத்தில் இந்த பொருள் இருந்த வெப்பநிலைக்கும் உள்ள விகிதம் தான் வந்து டெல்டா டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டெல்டா ஏ வந்து எதற்கு நேர்விகிதத்தில் இருக்குது அப்படின்னா டெல்டா டிக்கு நேர்விகிதத்தில் இருக்குது. அதாவது பரப்பு வெப்பமடைந்து விரிவடையுது அப்படின்னா அந்த வெப்பத்துக்கும் பரப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. வெப்பம் அதிகமாச்சுன்னா பரப்புடைய அளவு விரிவடையுது, அதிகமாகுது. அதே மாதிரி இந்த பரப்பு விரிவடைகிறது தொடக்க பரப்பு இருந்தால் மட்டும்தான், ஒரிஜினல் ஏரியா இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், பரப்பில் மாற்றம் நிகழும், டெல்டா ஏ நிகழ்வு நடக்கும். இதை ரெண்டுமே பார்த்திங்கன்னா எதோட தொடர்புட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஃபார்முலா டெரிவேஷனுக்கு தொடர்பு இருக்குது. இந்த டெல்டா ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி இன்டு ஏ டாட்டு, அதாவது விரிவடைந்த ஒரிஜினல் பரப்பு, இதுதான் அந்த ஃபார்முலாவில் தொடர்புட்டுருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கலாக இருக்கிற ஏரியா இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆகிடும். அப்போ டெல்டா ஏ பை ஏ டாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி, இதுதான் ஃபார்முலா. இதை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இப்படியே எழுத முடியாது, இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொண்டு வரணும். அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இங்கே என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆல்ஃபா ஏ. இப்போ முன்னாடி இதில் படிச்சிருப்போம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீனியர் எக்ஸ்பென்ஷனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் இங்கே இருக்குது. அங்கே எல் வந்த இடத்துலலாம் இங்கே ஏ வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த ஆல்ஃபா ஏ அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான் அதனுடைய விரிவாக்கம். இப்போ இந்த ஆல்ஃபா ஏ அப்படிங்கிறது எதோட தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவில் ஏற்பட்ட மாறுபாடு, அதுதான் சேஞ்ச் இன் ஏரியா. டெல்டா ஏவை அது எதனுடைய ரேஷியோவோட தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஏரியாவையும் வெப்பநிலை மாற்றத்துக்கும் உண்டானதையும் உள்ள விகிதம் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லக்கூடியது. இந்த ஏரியாவை எதில் அளப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டில் அளக்கிறோம். இந்த டெம்பரேச்சரில் எதில் அளக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிகிரி செல்சியஸில் அளக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் நம்ம சுருக்கும்போது நமக்கு வந்து இந்த இதனுடைய வேல்யூ தெரியுது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனுடைய வேல்யூ தெரியுது. அப்போ ஆல்ஃபா ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் தானே, அதே மாதிரி ஏரியா டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 வரும். டெம்பரேச்சருக்கான வேல்யூ வந்து கே. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/kன்னு வரும். இந்த 1/k வந்து இந்த வடிவத்தில் எழுதலாம், k பவர் ஆஃப் -1. இந்த இடத்துல பார்க்குறோம் SI யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனுக்கு என்ன அழகுனா k பவர் ஆஃப் -1, கெல்வின் பவர் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா. இந்த இடத்துல பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸிங் இன் ஏரியா, ரேஷியோங்கிறது இந்த கோடு, ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் த பாடி பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர்
to its unit. இந்த A டாட் இருக்குல்லையே அதுதான் யூனிட். ஏரியா இஸ் கால்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது தமிழில் சொல்லும்போது, ஓரலகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஓரலகு பரப்பிற்கும் உள்ள தகவு பரப்பு வெப்ப விரிவு குணகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது. இப்போ லென்த்தில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு. ஏரியாவில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனப்போ நமக்கு என்னாச்சு, ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் அல்லது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு. இப்போ கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வால்யூமில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு. இன்க்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் எ சாலிட் பாடி டியூ டு ஹீட்டிங், then the expansion is called cubical or volumetric expansion. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா volumetric expansion அப்படின்னு சொல்லக்கூடியது. As in case of linear or aerial expansion, cubical expansion is also expressed in the term of கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். இதுலேயும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீள் வெப்ப விரிவு பரப்பு விரிப்பு விரிவில் சொன்ன மாதிரியே இதுலேயும் அந்த குணகம் பார்க்குறாங்க. பரும வெப்ப விரிவு குணகத்தை கணக்கிடலாம். இதுக்கான அலகு என்ன, அதே மாதிரி தான். இது ரெண்டுக்கும் எப்படி ஃபார்முலா டெரிவேட் பண்ணமோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுக்கும் அதே மாதிரி ஃபார்முலா தான் டெரிவேட் பண்ணுறோம். இப்போ இதுக்கும் இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். த ஈக்குவேஷன் ரிலேட்டட் டு த சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் கிவன் பிலோ. டெல்டா வி பை வி டாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டு டெல்டா டி. இதுதான் இதோடைய ஃபார்முலா. அதே மாதிரி தான், அதாவது வி டாட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரிஜினல் வால்யூம், டி டாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அது இதில் இருக்குது. இது வி டாட்டுங்கிறது ஒரிஜினல் வால்யூம், டி டாட்டுங்கிறது ஒரிஜினல் டெம்பரேச்சர். இப்போ இந்த ப்ளூ கலருக்கு மேலே இங்கே ஒயிட்டில் ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் இதனை ஹீட்டுனால் இதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி இதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆனது. இந்த ஒயிட் கலரில் இருக்குது, அதுக்கு என்ன பேர், அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆன வேறுபாடுக்கு தான் டெல்டா வி. அந்த டெல்டா வி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக என்ன டெம்பரேச்சர் இருக்குது அதுதான் வி டி, ஃபைனலாக வால்யூம் வி. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு தான் நமக்கு டெல்டா கொடுக்கும். சேஞ்ச் இன் வால்யூம் டெல்டா வி ஈக்குவல் டு வி மைனஸ் வி டாட். அதே மாதிரி சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா டி ஈக்குவல் டு டி மைனஸ் டி டாட். இப்போ இதில் இந்த ஃபார்முலாவை டெரிவேட் பண்ணணும்னா நமக்கு இது ரெண்டு தான் தேவை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா வி எதற்கு நேர்விகிதத்தில் இருக்குது, அதாவது பரும விரிவு மாற்றம் எதை பொறுத்து இருக்குதுன்னா வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்து இருக்குது. இது ரெண்டும் நேர்விகிதத்தில் இருக்குது. வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் பருமத்தில் மாற்றம் ஏற்படும். அதே பருமத்தில் மாற்றம் ஏற்படணும்னா வெப்பநிலை மாற்றம் நடந்திருக்கணும். அதே மாதிரி பரும மாற்றம் ஏற்படணும்னா என்ன இருக்கணும், உண்மையான பருமன் அளவு இருக்கணும். ஒரு பொருளே இல்லாமல் அங்கே வெப்பமாகாது, துகள்களே இல்லாமல் மெட்டீரியலே இல்லாமல் ஆப்ஜெக்டே இல்லாமல் அங்கே எதுவுமே டெம்பரேச்சரால் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன கொடுக்குது, டெல்டா வி பை வி டாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டிங்கிற ஃபார்முலாவை கொடுக்குது. அப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற டெல்டா வியையும் அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோசல் டெல்டா டி வரைக்கும் போட்டுட்டு இந்த வி டாட்டை அதோட பெருக்கிக்கிறோம். மற்ற எல்லாமே இது காமன் தான், சரிங்களா. இப்போ இந்தாண்டு இருக்கக்கூடிய வி டாட்டு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்கே பெருக்கலாக இருக்கிறது தானே வகுத்தலாக வரும். அப்போ டெல்டா வி பை வி டாட் டைரக்ட்லி ப்ரொபோசல் டு டெல்டா டி, சரியா. இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும்னா அதுக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா ஆல்ஃபா கொடுத்துருக்கோம். இங்கே ஆல்ஃபா வி, லீனியரில் என்ன பண்ணியிருப்போம், ஆல்ஃபா எல் கொடுத்துருப்போம். அதே மாதிரி சூப்பர்ஃபிஷியலில் என்ன கொடுத்துருப்போம், ஆல்ஃபா ஏ கொடுத்துருக்கோம். அங்கே மாதிரி இங்கே ஆல்ஃபா வி கொடுத்துருக்கோம். அப்போ டெல்டா வி பை வி டாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்ட்டு டெல்டா டி. இதுதான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் அது, ஓகேங்களா. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா வி இருக்கு இல்லையா, அது எதனுடைய ரேஷியோவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடி பெர் டிகிரி, அதனுடைய டிகிரி பரப்பு
அதாவது இது என்ன ஃபுல்லாலாம் விரிவடைவாது, ஏன்னா இது வந்து சாலிடுங்கிறப்ப இதனுடைய விரிவு குறைவாக இருக்கும். அதனால் அதில் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோன்னா யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். டெம்பரேச்சரில் எதில் மெஷர் பண்ணுறோன்னா செல் டிகிரியில் இது பண்ணுறோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம், மேலே இருக்கிற இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடி பெர் டிகிரி த இன் டெம்பரேச்சர் to its unit volume is called coefficient of cubical expansion பேர். இப்போ இந்த இடத்துல மிந்தி என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியரில் வந்து எல் கொடுத்தோம், டெல்டா எல். அதே மாதிரி சூப்பர்ஃபிஷியலில் டெல்டா ஏ கொடுத்தோம். இங்கே அதுக்கு வேல்யூ என்ன கொடுத்தோம்னா அங்கே மீட்டர் கொடுத்தோம், மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தோம். இங்கே மீட்டர் க்யூப் கொடுக்குறோம். டெல்டா விக்கு மீட்டர் க்யூபு, அதே மாதிரி வி டாட்டுக்கு மீட்டர் க்யூபு. அப்போ அது ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் நமக்கு 1 வரும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சருக்கு வந்து இன்ட்டு கே கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1/1 இன்ட்டு கே. அப்போ 1/k. கேவை எப்படி எழுதலாம் அப்படின்னா k பவர் ஆஃப் -1. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய மெஷரிங் எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் பவர் ஆஃப் -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். அதை வந்து டேபிள் வந்து நமக்கு இங்கே சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த டேபிளை பார்ப்போம். அலுமினியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரும வெப்ப விரிவு மதிப்பு வந்து 7 × 10⁻⁻5. பிரேஸ்க்கு பித்தளைக்கு 6 × 10⁻⁻5. கண்ணாடி கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 × 10⁻⁻5. வாட்டருக்கு 20.7 × 10⁻⁻5. மெர்குரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18.2 × 10⁻⁻5 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு வெப்ப விரிவு பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ தொகுப்பு மூலமாக நம்ம வந்து இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ தொகுப்பு மூலமாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற பொருட்களுடைய வெப்ப விரிவினுடைய அதில் வந்து ஒன்லி வந்து சாலிட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். சாலிட்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. லீனியரு, சூப்பர்ஃபிஷியல், குபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. அதுக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அப்படிங்கிறத எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்துருக்கோம். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியினை அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.